கடன் தள்ளுபடி தான் பண்ணுறோம். ஆனால் அவர் 2000 தான் தள்ளுபடி பண்ணுறோம். அதே நம்ம இடம் அத்தியாவசிய பொருள் அதிகமாக இருக்குது. அந்த அத்தியாவசிய பொருள் குறைஞ்சா கொஞ்சம் என்ன பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ எதுவுமே கொடுக்கக்கூடாது. இல்லைன்ட்டு தோணுது. சாத்தியம் இல்லைன்னு தோணுதுங்களா? எதனால்? ஏன்னா இன்னும் மணி நேர்மை நிறைய திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது மக்களுக்கு போய் சென்றடையாதுங்களா? அது ஒரு கேள்விக்குறி தான். கன்ஃபார்ம் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய செய்வாங்கன்னு நம்புறோம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இலவச திட்டங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருக்காரு. அது அறிமுகப்படுத்தி ரொம்ப நாள் ஆக போகுது. அது சாத்தியம் இல்லாதுங்களா? தோணுது ப்ரோ லைட்டா. சாத்தியம் இல்லைன்னு தோணுதுங்களா? எதனால் அது? ஏன்னா இன்னும் மணி நேர்மை கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுவும் சேர்த்தாங்கன்னா எப்படி ப்ரோ? இப்போ ஆட்சி அமைக்கும் போதே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு நல்லா தெரியும். அது தெரிஞ்சே இப்போ அவர் ஆட்சி இது பண்ணியிருக்காரு. இப்போ இதெல்லாம் வேற அறிவிப்புலாம் இலவசன்ட்டு நிறைய வேற சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு காசு பண்ணல. அப்புறம் எப்படி ப்ரோ? இப்போ அவர் அறிவிச்சிருக்க திட்டம் சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை தான் ப்ரோ தோணுது. இப்போ அவர் ஆட்சி அமைச்சு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதுவுனால நிறைய பிரச்சனை ஆகுது. பாலியல் வன்கொடுமை இப்போ பார்த்தீங்கன்னா 32 பாலியல் வன்கொடுமை ஆயிருக்கு. அதுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதை பத்தி எதுவுமே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆட்சி அமைச்சு பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் ஆகுது. அந்த ஆட்சி எப்படி இருக்கு நண்பா? ஆட்சி ஓகே தான். பட் நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படிதான் எனக்கு தெரியுது. இப்போ ஓகேன்றீங்கன்னா அப்படின்னா எப்படி புரியல எங்களுக்கு? ஓகேனா ஒரு சைடில் பார்த்தா நல்லது செய்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அது செஞ்சாதான் ஓகே. மற்றபடி இந்த பாலியல் வன்கொடுமை நிறையா செய்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி அவர் எதுவும் பேசலை. அதெல்லாம் நான் நினைக்கும் போது கொஞ்சம் ஓகே இல்லாத மாதிரி தோணுது. 2 சைடும் தோணுது. இப்போ பாசிட்டிவாகவும் தெரியுது, நெகட்டிவாகவும் தெரியுது. இப்போ பாசிட்டிவான ஒரு நிறைய திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது மக்களுக்கு போய் சென்றடையாதுங்களா? அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. தமிழ்நாடு கடனில் போகுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. போனாலும் புதுசாக வந்தவர் செய்வாருன்னு சொல்கிறாங்க. அது நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது அவராக ஒரு ஸ்டெப்பு எடுத்து பண்ணாதான் அது முடியும். ஸ்டெப்புனா புரியல நண்பா. இப்போ நம்ம மேலே வரி எல்லாம் திணிச்சிருவாங்கன்னு சொல்றீங்களா? எப்படி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது. அது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போதான் அது பண்ண முடியும். அவர் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அவரே ஒரு ஸ்டெப்பு எடுத்தாதான் மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். தான் டவுட்டு தான். அதனால அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது எதுவாக இருந்தாலும் முதல்வர் நம்மளுக்கு என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நம்ம பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் நான் காலம் போகணும்னு சொல்றீங்க? ஆமாம். எப்படியும் இது நடக்குமா நடக்கலையான்னு தெரியுது. நம்மளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம், மேலேயே ஆகலாம். லாஸ்ட்டாக அந்த 2 வருஷம் 3 வருஷம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 வருஷம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இல்லைன்னு சொல்றாங்க. இதை பத்தி எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த பாலியல்ன்றது எப்பயுமே நம்மளால தடுக்க முடியாதது ஒன்று. அது இவர் தாங்க சரி பண்ண முடியும், அவர் தான் சரி பண்ண முடியும்னு இல்லை. அது ஒரு ஹார்மோன்ஸ் நம்மள ஒன்றும் பண்ண முடியல அது. அதனால இது அவரே ஸ்டெப்பு எடுத்தாலும் பயம் இருக்குமே சரி, இது அழியாது. இப்போ அதை தடுக்கணும்னா இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் தெரியுங்களா? தெரியும். இப்போ அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எதனா ஆச்சுன்னா அவங்க நடு ரோட்ல சுட்டு கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது கொடுத்துருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரா இருந்தாலுமே வந்தாதான் தெரியும். அது அவங்க செய்வாங்களா என்னன்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. யாருமே நான் வருவேன்றதுக்காகவும் சொல்லலாம், இல்லை நான் செய்வேன்றதுக்காகவும் சொல்லலாம், உண்மையாகவும் சொல்லலாம், பொய்யாகவும் சொல்லலாம். யாரா இருந்தாலும் அங்க என்ன பண்றாங்கன்னு அப்போதான் நம்மளுக்கு தெரியுமே இதே. ஆனா நம்ம அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது, எப்பயுமே சொல்ல முடியாது. 1 மாத காலம் ஆகுது. அந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? ஆட்சி நல்லா இருக்குது. ஆனால் அத்தியாவசிய பொருள் அதிகமாக இருக்குது. அந்த அத்தியாவசிய பொருள் குறைஞ்சா கொஞ்சம் என்ன பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ எதுவுமே கொடுக்கக்கூடாது. எல்லா ஆட்சி வந்தாலும் அது ஃப்ரீ இது ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீன்றாங்க. ஆனால் ஃப்ரீ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விலைவாசி எல்லாமே ஏறுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேட்டீங்க, இங்கே 10 ரூபா இல்லை, எங்கள் 20 rupees தான் இருக்குதுன்றாங்க. இப்போ எங்ககிட்ட கேஷ் இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஜிபே தான். இப்போ கேஷ் வந்தால் ரிஸ்க்காக தான் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் வந்ததுனால எல்லாம் இது இங்கே கூட ஆன்லைன் வந்தால் நல்லா இருக்கும். பட் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 15 rupees தான். ஆனால் அவங்க 20 rupees சேவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இங்கே ட்ராவல் இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இலவசம் அதிகமாக அறிவிச்சிருக்காரு. அந்த இலவசத்தில் சாத்தியமா ஆகுங்களா? கண்டிப்பாக அது சாத்தியம் ஆகாது. அவர் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீன்றாரு. அந்த 6 சிலிண்டர் அவர் எப்படி கொடுக்க போறாரு தெரில எனக்கு. இப்போ திமுக ஆட்சியில் இருந்தது 1000 rupees. அந்த 1000 rupees அவராலேயே கொடுக்க முடியல. இப்போ 2500 சொல்றாரு. அது எப்படி கொடுக்க போறாரு எனக்கு தெரியல. அது இல்லாமல் மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிலிண்டரு. இப்போ ஆல்ரெடி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எல்லாமே ஏறி போயிடுச்சு. அவர் எப்படி ஃப்ரீ கொடுப்பாரு அவருக்கு தான் தெரியணும். அது மக்களோட கருத்து. இப்போ அது டிமாண்ட் ஆகாம பார்த்துக்கணும்.
அதுதான் வேணும். ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா டிமாண்ட் வரக்கூடாது. அவர் ஆட்சியில வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் பிரச்சாரத்துக்கு போகாம இருக்கணும்னா இதெல்லாம் குறைச்சாதான், அவர் பிரச்சாரம் போகாத முன்னாடியே அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருக்கு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சு 1 மாத காலம் ஆகுதுன்னா இது இப்போ பாத்தீங்கன்னா 30 பாலியல் வழக்கு மேல இருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதை பத்தி அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்போ பாலியல் வழக்கு சொன்னீங்கன்னா அவர் எல்லாத்துலயும் போய் பார்க்க முடியாது. எல்லா ஆட்சியில அது நடக்குது. எந்த ஆட்சியில இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆட்சியிலயும் நடக்குது. அது வந்து எல்லா இடத்துல போயிட்டு நம்ம அவரோட அவரோட பார்வைக்கு கொண்டு போக முடியல அது. புரியுதுங்களா? இப்போ இப்போ நான் சென்னை, இப்போ நான் ஏலகிரி வந்திருக்கேன், அது தெரியாது. இப்போ நம்ம சொன்னாதான் அவர் வந்து அந்த கவனத்துக்கு, இப்போ அவங்கவுங்க கிட்ட ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க வந்து அவர்கிட்ட போய் சொன்னாதான் அந்த விஷயம் தெரியும். மற்றபடி அவருக்கு தெரியாது எதுவுமே. இப்போ அவர் எங்கே இருக்காரு, இங்க எங்க இருக்கோம். இப்போ தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரொம்ப பெருசு. எல்லா ஸ்டேட்டு கம்மி. அது இல்லாம தமிழ்நாடு வந்து எப்பயுமே டாப்ல தான் இருக்கும். ஆனா திமுக பார்த்தீங்கன்னா வெளியாளுங்களை உள்ள விட மாட்டாங்க. ஆனா இவர் அதே மாதிரி பாதுகாக்கணும் நம்ம தமிழ்நாடு. அது மட்டும் செஞ்சா இவரு ரொம்ப இதுவா இருக்கும். எல்லா வேலையிலயும் பாத்தீங்கன்னா வட மாநிலத்துக்கு வந்து அதிகமா இருக்காங்க. இப்போ இவர் வந்து தடுப்பாருன்றீங்களா, எப்படி சொல்றீங்க? அவர் தடுப்பாருன்னு நான் சொல்ல முடியாது. அது இல்லாம இப்போ திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அவர் வடமாநில, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி வந்து நம்ம அடியாள ஆகணும் சொல்லியிருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சியில அதை வரக்கூடாதுன்ட்டு அவர் பண்ணியிருந்தாரு. இவர் அதே மாதிரி பண்ணாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தமிழ் ஆளுங்களுக்கு ஆள் வேணும். இந்த ஆட்சி எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஓகே இல்லைன்னு தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடி வந்தோம்னு சொன்னேன். ஆனால் அவர் வந்து 2000 கோடி தான் தள்ளுபடி பண்ணார். அதே நம்ம எடப்பாடியார் எடுத்துக்கினாருன்னா 2 வாட்டி தள்ளுபடி 16 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அதே மாணவர்களுக்கு வந்து 1500 எக்ஸ்ட்ரா போடுறோன்னு சொன்னார். 1500 போல 1000 ரூபா தான் வருது. அதே மாதிரி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 5000 போடுறோம், அதுவும் போல். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து 2500 உரிமை தொகை, அதுவும் போல். எந்த திட்டமே நிறைவேற்றாம எதுக்கு? இப்போ அவர் ஆட்சி அமைச்சு பாத்தீங்கன்னா 1 மாதம் தான் ஆகுது. அவர் அறிவிச்ச திட்டம்லாம் வந்து இப்போ கரெக்டா பண்ணுவாருன்ற தோணுதுங்களா, அப்படி தோணலைங்களா? எனக்கு அதே மாதிரி வந்து அமைச்சர் யாருமே அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை. அதே மாதிரி போக்குவரத்து அமைச்சரும் நீ நல்லா சாப்பிட்டு இருக்க அதே மாதிரி வந்து கிண்டல் பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கினாங்கன்னா, கொஞ்சம் நல்ல அமைச்சர்கள்லாம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அவர் சினிமா மோகத்தால் தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? அது காலங்காலமா சினிமாவில் தான் ஜெயிச்சுட்டு வராரு. அவர் வந்து சினிமாவில் படத்துல ஜெயிச்சாருன்னா வந்து இதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு சிஎம்னா இன்னும் நல்லா செய்யணும், நல்லா திறமையா இருக்கணும். இன்னைக்கு வந்து குறுவை சாகுபடிக்கு வந்து 134 கோடி தள்ளுபடி பண்ணிக்கிறார். அது எதுக்கு பண்ணாருன்னே தெரியல. ஏன்னா வந்து விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து நல்ல புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வரணும். நல்லா இப்போ வந்து பவர் டில்லர் டிராக்டரை வந்து மானியத்தில் வாங்கணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இப்போ இதே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா விவசாயிகளை வந்து ஊக்குவிப்பேன், ஆடு மாடு மேய்க்கிறதுல அரசு பணி, விவசாய அரசு பணியா பண்ணுன்னு இருக்காரு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அதுக்கு வந்து யாருமே படிக்க தேவையில்லையே. ஆடு மாடு மேய்ப்பேன் அது ஊக்குவிப்புனா, நீ வந்து பண்ண வைக்கிறதுக்கு எதுனா ஒன்று நீ ஊக்குவிச்சா பரவாயில்ல. ஆடு மாடு மேய்னா அது எல்லாரும் டிகிரி எதுவுமே படிக்காம வந்து ஆடு மாடு மேய்க்கலாம்ல. ஓ, படிக்காதவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கணும், ஓகேங்களா? அதை மேய்ச்சிட்டு போய் இப்போ இந்த ஆடு வந்து வெட்டுவாங்க, அது ஏற்றுமதி பண்ணும்ல, அதுக்கு படிப்பு தேவை தானே? அதுக்கு படிப்பு ஏற்றுமதி வந்து திறமை இருந்தா போதும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அது இருந்தா போதும். அதுக்கு வந்து படிப்பு தேவையில்ல. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் மடிக்கணினி கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கு ஒன்று வந்து அந்த அதாவது திறன் அறிவு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்கறதுக்கு எதனா ஒரு திட்டம் கொண்டு வரணும். இன்னும் நிறைய திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆட்சி நீடிக்குன்றீங்களா, எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு 2029 கவுத்துருவாங்க தான் பாரு. ஏன்னா அவர் வந்து தனி மெஜாரிட்டியில் உட்காரல. அவர் வந்து தனி மெஜாரிட்டியில் உட்காந்தா நான் சொல்லலாம் 5 வருஷம் இருப்பார். ஆனால் அவர் அந்த 2029 பாராளுமன்றம் வரும். அப்போ வந்து கழிச்சிட்டு இப்போ ஒரு அண்ணாமலை வேறு வரேன்னு சொல்லிடுறாரு. அவர் வேற ஒரு அந்த குரூப் கிரியேட் பண்ணி அவர் நாங்கள் எல்லாரும் யூ ஆன் த ஒன் லீடர்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ணி பசங்க எல்லாம் அதுக்கு போயிட்டாங்கன்னா இளைஞர்கள்லாம். அதனால வந்து இந்த ஆட்சி கொஞ்சம் டவுட் தான். நிலைக்காதுன்னு சொல்ல வரீங்க? நிலைக்காது தான். ஆனால் யாருமே இல்லை. அதே மாதிரி வந்து அறநிலைத்துறை அமைச்சரும் போயிட்டு அந்த லட்டுலாம் எஸ்பிரி வந்துப்பாரு. அது லட்டுலாம் அப்போ உங்களுக்குன்னா அதில் கோயிலில் போய் இப்போ அன்னைக்கு கூட காஞ்சிபுரத்தில் யாரும் ஏகாமந்த கோயிலில் போய் போடுறாரு, அது எதுவுமே கண்டுக்கல. போலீஸ்லாம் துட்டு வாங்கிக்கின்னு விட்றாங்கன்னு சொல்லிட்டு அது 5000 ரூபாய் உள்ள விஐபி டிக்கெட் சொல்றீங்களா? அதுவும் யாருமே கண்டுக்கல. அவர் வந்து திருச்செந்தூர் அதே மாதிரி தான் போறாரு. அதனால எல்லா கோயிலும் எல்லா அறநிலையத்துறையும் பார்த்தா தான் அமைச்சர் வந்து அவங்க ஆட்சி அமைச்சிருக்கனா, ஆட்சி அமைச்சு பார்த்தீங்கன்னா 1 மாசம் ஆக போகுது. இந்த ஆட்சி எப்படிண்ணா இருக்கு? பரவாயில்ல. அதான் முதியோர்கள்லாம் பென்ஷன்லாம் கொடுக்காம இருக்காங்க, அதை கொடுக்கணும். அதே மாதிரி படித்தவங்களும் படிக்காதவங்களும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதான் படிக்காதவங்க தான் 4000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காருங்களே, அதெல்லாம் தருவாருங்களா? அதான் என்ன சார், அதுதான் ஜனங்க வந்து ஒன்றும் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கையில் இது பண்ணிட்டாங்க.
ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. கொடுப்பாங்க, வருமா வருமா வராதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. இதுதான் அவர் எந்த பணம் வச்சு எந்த பணத்தை வச்சு அவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு நல்லா தெரியும், 10 லட்சம் கோடி கடை இருக்கு நல்லா தெரியும். அது இப்போ 6 மாசம் கால அவகாசம் கேட்டிருக்காரு. அதுதான் ஒரு நம்பிக்கை இருக்காங்க. கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சில நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாற்று வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இல்ல அவர் அறிவிச்ச இலவச திட்டங்கள்லாம் நிறைவேற்ற சாத்தியம் இல்லையானா? சாத்தியம்தான். கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை இருக்கும், நம்புறாங்க. ஏன்னா இப்போ அவர் அறிவிச்சிருக்க திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னும் கடந்த தாசி தான் ஆகும். இப்போ விலைவாசியோட பொருள் எல்லாம் அதிகமாகும்ல. விலைவாசி குறைச்சா நல்லா இருக்கும். விலைவாசிலாம் ஏற்றாம குறைச்சா நல்லா இருக்கும். ஜனங்களுக்கு நல்லா இருக்கும். குறைக்கணும். இந்த ஆட்சி சரியா இருக்குன்றீங்களா சரியில்லைன்றீங்களா? ஆட்சின்ற அதாவது எல்லாமே குறைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான்.